கிராம் ஸ்டெயினிங் ப்ரொசீஜர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட எடுத்துக்கணும். அதை 70% ஆல்கஹால் வச்சு வைப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வாட்டர் எடுத்து அப்படியே டைரக்டா வச்சு வாட்டரை நெக்ஸ்ட் எடுத்துட்டு இந்த ஸ்லைட்ல வைக்கணும். சென்டர் ஆஃப் த ஸ்டைல் வைக்கணும். சென்டர் ஆஃப் த ஸ்லைடு வைக்கணும். ஓரத்துல வைக்க கூடாது. சென்டர்ல வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் இந்த லூப்பை எடுத்துட்டு போய் ஸ்டெரிலைஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்டெரிலைசேஷன் தான் உங்களுக்கு தெரியும், கெட் ரிட் ஆஃப் மைக்ரோப்ஸ், நுண்ணுயிர்களை முழுமையாக அழிப்பதற்கு தான், நீக்குவதற்கு தான் நுண்ணுயிர் நீக்கம் என்று பெயர். நுண்ணுயிர் நீக்கம் செய்தாகி விட்டது. தட்டி, அதாவது ரெட் கலரா வர மாதிரி பண்ணோம்னா அதுல இருக்க மைக்ரோப் எல்லாம் செத்து போயிடுவான். அப்புறம் 30 செகண்ட்ஸ் அதை என்ன பண்ண விட்டோம்னா கூல் ஆயிடும். வார்ம்ட் அண்ட் கூல். ஓகே, தென் இதுக்கு நேம் வந்து இனாகுலேஷன் லூப்ஸ். This loop is said to be inoculation loop. Inoculation na introducing the inoculum into the slide. இங்க இருந்து எடுத்து வைக்க போறோம். அதுக்கு inoculation அது பண்றதுக்காக இது பண்ணிருக்கோம். So this loop is it is made up of the chemical nichrome. Nichrome metal. இது made up. இதுதான் கல்ச்சர். இது கல்ச்சர் பிளேட், பாக்டீரியல் கல்ச்சர் பிளேட்னு சொல்லுவா. இதுல பாக்டீரியா கல்ச்சர் பண்ணிருக்கா. என்ன பாக்டீரியா? ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ்ங்கிற பாக்டீரியாவை இதுல கல்ச்சர் பண்ணிருக்கா. இந்த பிளேட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்க சொல்லுவாங்க. அதை பார்த்து நான் பண்ண போறேன். 4 fingers இப்படி டாப்ல வச்சுட்டு தம்பை வந்து இங்க வச்சு இப்படி ஸ்வைப் பண்ணி இப்படி எடுத்து இப்படி ஓபன் பண்ணணும். அவ சொன்னதை நான் செய்ய போறேன். இப்படி வைக்க சொன்னா 4 fingers இங்க இருக்கணுமா. வச்சுட்டு என் கை கொஞ்சம் உடஞ்ச கை ஒரு மாதிரியா தான் வரும். இப்படி திருப்பிக்கணுமா. திருப்பின்ட்டு இது இருக்கு பாருங்க, எல்லாம் ஓபன் பண்ணக்கூடாது. லைட்டா ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படியே பண்ணணும்னு சொன்னா லைட்டா எடுத்தாலும் போதும். பல்கா எடுக்கும் போது குரூப் ஆஃப் பஞ்சஸா இருக்கும் சார், கிளியரா தெரியாது. அதுக்காக காலனி லைட்டா பிக் பண்ணாலே போதும். மினிமம் நம்பர் ஆஃப் மைக்ரோப்ஸ் அதுல நமக்கு எடுத்தாலே காலனி இருந்தாலே கொஞ்சோண்டு எடுத்தா போதுங்கிறா. நிறைய நம்ம பாட்டு எடுத்துக்கூடாது. அடுத்த வாரம் யூஸ் பண்றதுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அப்புறம் இதை கொண்டு வந்து இந்த ஸ்லைடு மேல வச்சு என்ன சொன்னான்னா, நம்ம வீட்டுல அம்மா தோசை வாப்பா பத்தி ஒன்னும் அந்த தோசை வாக்குறப்ப மாவை கொட்டிட்டு இது மாதிரி இருக்குன்னு சேர்ப்பா. அதுக்கு ஸ்மியர் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த ஸ்மியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லூப் இன்னும் நல்லா பண்ணணுமா. ஏன்னா தோசை கல் சைஸ்க்கு வரணுங்கிறாங்க. அப்பதான் பெருசா இருக்கும். ஓவல் ஷேப் ஒரு ஓவல் ஷேப்ல வந்தா நம்ம ஸ்லைடு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும்னு சொல்றோம். ஸோ இது மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா இதை திருப்பி ஸ்டெரிலைஸ் பண்ணணும். டு கில் த மைக்ரோப் ஸ்டெரிலைஸ் பண்ணோம். அது ரெட் ஹாட் அப்படிங்கிறோம். அப்படியே பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. அது மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு பாருங்க, இதை அப்படியே கூல் பண்றதுக்காக கீழே வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் ஜாக்கிரதையா அந்த ஸ்லைடை எடுத்துக்கணும், இல்லாட்டி கீழே விழுந்துடும். இப்ப நம்ம பண்ண போறது ஹீட் ஃபிக்ஸிங். கரெக்ட்? ஹீட்ல பண்றப்ப என்ன ஆகி அப்படியே வாட்டர் பேப்பரா மாறி போய் இது அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும். என்ன மைக்ரோவேவ் வச்சிருக்கோம் ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் ஃபிக்ஸ் ஆயிடும். இது வரையும் பார்த்தோம். அப்புறம் ஸ்டெயினிங்கை பத்தி அடுத்தது பார்ப்போம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கிராம் ஸ்டெயினிங்கை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். கிராம் ஸ்டெயினிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்றது என்ன மேடம்? கிறிஸ்டல் வயலட் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். கிறிஸ்டல் வயலட் இத பிரைமரி ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவா. இந்த கிறிஸ்டல் வயலட் ஆட் பண்ண அப்புறமா ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிருக்கணும். கிறிஸ்டல் வயலட்டோட ரோல் என்னன்னு தெரியும். பாக்டீரியா, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா எடுத்துனோம்னா அதோட செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் ஆர் மியூகோபெப்டைட் ஆர் மியூரின் படிச்சிருப்போம். So combination of amino acid and sugars. அது என்ன பண்ணும், இதை ரீடைன் பண்ணிக்கும். இதை பிரைமரி ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லி கொடுத்தார். ஏன்னா எனக்கு அவ்வளவா தெரியாது. இது நேஷனல் காலேஜ் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபசர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஆன அப்புறமா இதை என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டர் வாஷ் பண்ணணும். ஓகேயா? வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 4 ஸ்லைடையும் அதுலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பாக்டீரியல் ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் இருக்கு பாருங்களேன், அதை தான் இதுல பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஹீட் பிக்ஸ் பண்ணது. அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரெயினை ஊத்தினோம். இப்ப ரெண்டாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா அயோடின் செகண்டரி ஸ்ட்ரெயின் அயோடின் இருக்கு பாருங்களேன், அதை இப்ப இந்த ஸ்லைட் மேல வைக்க போறா பாருங்க. இந்த செகண்டரி ஸ்ட்ரெயினையும்
ஒரு நிமிஷம் வைக்கணும். செகண்டரி ஸ்டெயினோட ரோல் உங்களுக்கு தெரியும் சார். என்ன செகண்டரி ஸ்டெயின்? பைண்டிங். பைண்டிங்க ஏற்கனவே கிறிஸ்டல் வயலட் பைண்ட் பண்ணதை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்யும். என்ஹான்சர் அப்படின்னு சொல்லலாம். அதை பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு நிமிஷம் அப்படியே வைக்கணும். ஓகேயா? நல்லா சமத்தா கவனிச்சுக்கோ. இது நம்மளுக்கு கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ்னு சொல்லிட்டு 11th ஸ்டாண்டர்ட்ல பாக்டீரியா படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். இந்த டிஃபரன்ஸ் கூட புக்ல படிச்சிருப்பேன். அதை தான் இப்ப லைவா பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேயா? ரைட். எல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் வயலட், செகண்ட் வந்து அயோடின் சொல்யூஷன் வச்சிருக்கா, கிராம் அயோடின். இதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவா, இதை வாஷ் பண்ணுவாங்க. ஓகேயா? அங்க பாரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இருக்கா குழந்தையெல்லாம், நல்லா கவனிங்க. வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இத டிஸ்கலர் தானே சார், டிகலரைசேஷன் பண்ணுவா. அதுல இருக்கக்கூடிய கலரை ரிமூவ் பண்ணணும். ஏன்னா நம்மள்ட்ட 2 டைப் பாக்டீரியா இருக்குல்ல, பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு. அதனால இப்ப டீகலரைஸ் பண்ண போறா, கலரை ரிமூவ் பண்ண போறா. அதுக்கு ஜெனரலி கிராம் டீகலரைசர் அப்படின்னு சொல்லிட்டு, கிராம் டீகலரைசர்னா ஆல்கஹால தான் யூஸ் பண்ணுவா. என்ன பாத்துக்கோங்க, அதை யூஸ் பண்றாங்க பாருங்க. இது 15 செகண்ட்ஸ் மட்டும். 15 செகண்ட்ஸ் மட்டும். இது ஸ்லோப்பிங்கா ஸ்லைட புடிச்சிட்டு அந்த கார்னிங் மேல விட்டீங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் போறது தெரியும். கலர் போறது பாருங்க. ஒன்ஸ் அது ஃபுல்லா வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னா உடனே நீங்க வந்துட்டு கலர் போயிடும். சோ ஏன்னா 15 செகண்ட்ஸ்ங்கறப்ப நம்ம வெச்சிட்டு அதுக்கு டைம் அங்க பாருங்க, அதை யூஸ் பண்றா அப்படியே போயிடும். அந்த கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஸ்லைட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா மேல இருக்க கலர் போயிடும். அது ஆல்கஹாலை யூஸ் பண்ணுவோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பாருங்க, எல்லா இடத்துல வச்சுட்டு பாருங்க, எல்லா கலர் போயிடுது பாருங்க, ஸ்லைட்ல கலர் போயிடுது. அண்ட் ஃபைனலி சாஃப்ரனின் கவுண்டர் ஸ்டெயின். ஏன்னா முன்னாடி ஸ்டெயின் கிறிஸ்டல் வயலட் வச்சுட்டா, இப்ப கவுண்டர் ஸ்டெயின் அதுல என்ன பண்றா, சாஃப்ரனின் யூஸ் பண்றோம். இதை அப்படியே ஏர் ட்ரை பண்ணிட்டு நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்ப்போம். கிறிஸ்டல் வயலட் எது ரீடைன் பண்ணிட்டோ அது கிராம் பாசிட்டிவா இருக்கும். யாரு சாஃப்ரனின் 1 minute, இதுவும் 1 minute, எல்லாமே 1 minute. 1 minute முடிஞ்சதுக்கு அப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணுவா. கிறிஸ்டல் வயலட்டை ரீடைன் பண்ணிதுன்னா கிராம் பாசிட்டிவா இருக்கும். லாஸ்ட் நம்ம கொடுத்தோம் பாருங்களேன், சாஃப்ரனின் மெயின்டைன் பண்ணிதுன்னா, ரீடைன் பண்ணிதுன்னா, நாட் மெயின்டைன், ரீடைன் பண்ணிதுன்னா அந்த கிராம் நெகட்டிவ்னு சொல்லுவா. ஓகேயா? The bacterium which retain the gram stain is said to be gram positive. யாரு retain பண்ணாமல் saffronin retain பண்றாலோ அவளுக்கு gram negative னு பேர். Thank you very much. Thank you students. செய்யணும் முடிவு பண்ணிட்டோமோ எல்லாம் செய்வோம். குழந்தையெல்லாம் அந்த ஸ்லைடை கொண்டு வந்து தான் இங்க வச்சு பாக்குறோம். இது என்ன கலர்ல இருக்கு? பர்பிள் கலர். கரெக்டா சார்? எஸ் சார். ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. டை கலர். குழந்தைலாம் இப்ப நீங்க பாக்குறது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. அங்க பாசிட்டிவ் பாக்குறப்ப என்ன இருந்தது? பர்பிளா இருந்தது. இது பிங்க் கலரா இருக்கு. இது ராட் ஷேப்டா இருக்கு பாருங்க. இது ஈகோலை. அது ஸ்டெஃபைலோகாக்கஸ் பார்த்தோம். இது ஈகோலை பாக்டீரியம். கிராம் பாசிட்டிவ், இது கிராம் நெகட்டிவ். ஓகே, தேங்க்யூ.